2.53ல் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு ஆள் முதல் வருஷம் எக்ஸுங்கிற அமௌண்ட்டை சேமிக்கிறாரு. 2வது வருஷம் இதில் பாதி சேமிக்கிறாரு. 3வது வருஷம் அதில் பாதி சேமிக்கிறாரு. இப்படியே போயிட்டுருக்குது. 6 வருஷம் கழித்து எவ்வளோ சம்பாதிக்கிறாரு சேமிச்சிருக்கிறாருன்னா 78-75 ரூபா. சரிங்களா? அப்போது முதல் வருஷம் எவ்வளோ சேமிச்சிருப்பான்னு கேட்குறாங்க. அது எக்ஸு கேட்குறாங்க, வேறு எதுவுமே இல்லை. எக்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம அது சீரியஸை கண்டுபிடிச்சிடலாம். ஏ ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸு. அப்புறம் ஆர் ஈக்குவல் டு T2/T1 இல்லையா? T2/T1 ஈக்குவல் டு x/2 டிவைடட் பை x/1 வச்சுக்கலாம். இது மேலே போயிடுச்சுன்னா டிவிஷனில் இருக்கிறது மல்டிப்ளிகேஷன் ஆச்சுன்னா x/2 இன்ட்டு 1/x கேன்சல் ஆச்சுன்னா 1/2. அப்போது ஆர் ஈக்குவல் டு 1/2. அப்புறம் வேறு என்ன கண்டுபிடிக்கணும், எஸ்என் கொடுத்துட்டாங்க இல்லையா? S6 கொடுத்துட்டாங்க. S6 ஈக்குவல் டு 7875. அப்புறம் n ஈக்குவல் டு 6. இதெல்லாம் கிடச்சிச்சு எனக்கு. இப்போ ஆறு பாருங்கள், ஆறு வந்து 1க்குள்ளே இருக்குது. அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம், SN ஈக்குவல் டு A இன்ட்டு 1 மைனஸ் R/n டிவைடட் பை 1 மைனஸ் R. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். 1க்குள்ளே வந்துச்சுன்னா, 1க்கு வெளியே வந்துச்சுன்னா, 1க்கு மேலே வந்துச்சுன்னா அந்த நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபார்முலா வச்சுங்க. அதாவது R/n மைனஸ் 1 வரும் இல்லைங்களா? அந்த ரிவர்ஸ் ஃபார்முலா வச்சுங்க. இது 1க்குள்ளே வரதுனால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்க. இப்போ என்ன பண்ணலாம், அப்படியே ஃபார்முலா இருக்கிறத அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது தான். என்னென்ன பண்ண போகிறோம், 78 SN அப்போ S6 இல்லையா? S6. அப்போது எப்படி ஃபார்முலா எழுதலாம், S6 ஈக்குவல் டு A என்னது எக்ஸு. A ஈக்குவல் டு எக்ஸு 1 மைனஸ் 1/2 பவர் n டிவைடட் பை 1 மைனஸ் 1/2 இல்லையா? அந்த x6 பதில் நம்ம என்ன எழுதலாம், 7875 போடலாமா? 7875 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் இது 6 எழுதணும் இல்லையா? என்னுக்கு 6 தானேப்பா, S6 தானே போட்டிருக்கோம். இப்போ 6 S6னா என்னது, 64 டிவைடட் பை 1 மைனஸ் 1/2. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும் பாருங்கள். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் இன்ட்டு 64 மைனஸ் 1/64. இந்த கிராஸ் மல்டிப்ளை ஆகுது. இது என்ன வரும், டிவைடட் பை 2 மைனஸ் 1/2. அப்போ மேலே என்னவா மாறிச்சு, எக்ஸ் இன்ட்டு 63/64 டிவைடட் பை 1/2. இப்போ டிவிஷனில் இருக்கிறத மல்டிப்ளிகேஷன் கொண்டு வரேன். அப்போ என்னவா மாறும், 7875 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 63/64. இந்த 2 மேலே போய்டும், 1 கீழே வந்துடும். அப்போது 2/1 கேன்சல் பண்ணால் 32. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 7875 ஈக்குவல் டு இன்ட்டு 32. 2 5 are 10 1. அப்புறம் 15 1 16 17. இது 14 15. அப்புறம் 3 5 are 15 1. 3 7 are 21 22 2 2. 3 8 are 24 26 6 2. 3 7 are 21 23. ஆட் பண்ண வரும் 0 10 1 0 1 12 1 5 2. அப்போது 252,000 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 63. எனக்கு எக்ஸ் தான் வேணும் இல்லையா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 252,000 டிவைடட் பை 63 கேன்சல் பண்ணால் இது 4 டைம்ஸு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4000. அப்போது இந்த ஆள் முதல் வருஷம் 4000 ரூபா சேமிக்கிறாரு, அடுத்த வருஷம் 2000 ரூபா சேமிக்கிறாரு. இப்படியே போயிடுது சீரியஸ். இதுதான் இந்த அமௌண்ட்டாக மாறி இருக்குது. தேங்க்யூ.